إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك صدق الله. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாக குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் பலதரப்பட்ட மக்களோடு வாழுகையிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை எவ்வாறு வாழுவது என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒரு முஸ்லிமை இஸ்லாம் முன்மாதிரியான ஒரு மனிதராக, முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நபராக அவர் சமூகத்திலே திகழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்குகிறது. எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய பேச்சுவார்த்தைகள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே எடுத்துக்காட்டானதாக இருக்க வேண்டும், முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும். வாழுவதா இவரை போன்று வாழுங்கள், கொடுக்கல் வாங்கல் செய்வதா இதோ முஸ்லிம்களை பாருங்கள், இவ்வாறு செய்யுங்கள் என்று எடுத்துக்காட்டாக நாம் சொல்லப்பட வேண்டும், முன்மாதிரியாக சமூகத்திலே ஆக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் அப்படி முன்மாதிரியான முஸ்லிமாக வாழ வேண்டும். எனவே சமூகத்தோடு நாங்கள் வாழும்போது மனிதர்களோடு தான் இணைந்து வாழுகிறோம். எம்மோடு இருப்பவர்கள் மனிதர்கள், எம்மளோடு புழங்கக்கூடியவர்கள் மனிதர்கள், எம்மை சுற்றச்சூழ வாழுபவர்கள் மனிதர்கள். ஆனால் வயதிலே, குணத்திலே, தரத்திலே, அறிவிலே, அனுபவத்திலே வித்தியாசமானவர்கள். எங்களை சூழ 100 பேர் இருக்கிறார் என்றால் 100க்கு 100 பேருமே வயதிலே வித்தியாசம் உடையவர்கள். அவர்களுடைய குடும்ப பின்னணி வித்தியாசமானவர்கள், அவர்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமானது, சிந்தனைகள் வித்தியாசமானது, அவர்களுடைய கருத்துகள் வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய பொருளாதார நிலைகள் ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கும், அறிவு அனுபவம் வித்தியாசம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமுடைய ஒரு மாறுபட்ட சமூகத்தோடு நாம் வெற்றிகரமாக யாரோடும் பகைத்துக் கொள்ளாமல், முட்டிக்கொள்ளாமல், மோதிக்கொள்ளாமல் வாழ வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாம் எமக்கு அழகிய உயரிய பண்பாடுகளை கற்பிக்குகின்றது, போதிக்குகின்றது. மனைவியாக இருக்கட்டும், அந்த மனைவியோடு உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து வாழ்ந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி? பிள்ளைகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், தன்னோடு சேர்ந்து வேலை செய்கின்ற சம ஊழியர்களாக இருக்கட்டும், தன்னுடைய ஸ்டாஃப்களாக இருக்கட்டும், பங்காளராக இருக்கட்டும், இவர்களோடு நாம் எவ்வாறு வெற்றிகரமாக வாழ்வது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான பண்பு, உயர் குணம்,
நளின சுபாவம், நளினமாக நடக்குகின்ற தன்மை ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது. இஸ்லாம் இதற்கான நன்மைகளை சொல்கிறது. நளினமாக எதையும் நோக்குகின்ற ஒரு சிந்தனை ஒரு முஸ்லிமுக்கு வேண்டும். எதையும் நளினமாக, மிருதுவாக, அன்பாக அணுகுகின்ற ஒரு மனப்பாங்கு முஸ்லிமுக்கு தேவைப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியத்துடன் மோதினார்கள். அவர்களோடு எதிர்த்து நின்றது ஜாஹிலியத், மடமை, ஒன்றுமே அறியாத, தெரியாத, நாகரீகம் அல்லாத, பண்பாடு அல்லாத ஒரு சமூகம். இந்த சமூகத்தோடு அவர்கள் தாக்கு பிடித்து தன்னுடைய லட்சியத்திலே கரை சேர்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கையிலே கொடுத்த ஆயுதம், அல்லாஹ் கொடுத்த வெப்பன் என்ன? கல்லும் பொல்லும் அல்ல. இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறானே, அந்த நற்பண்பு, நற்குணம், ஜாஹிலியத்துடன், மடமையுடன், அறியாமையுடன் மோதுவது, நற்பண்பை கொண்டு மோதினார்கள். நற்குணத்தை கொண்டு மோதி அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் வென்று, அவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் புகுந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரையே அர்ப்பணிக்கின்ற அளவுக்கு அவர்கள் மாறினார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயரிய அழகிய பண்பாடுகளில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு முஸ்லிமுக்கு தேவையான முதலாவது ஆயுதம் நளினம், மிருது, இரக்க சுபாவம். அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்ற இந்த கூற்றை கொஞ்சம் அவதானியுங்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் நீங்கள் அவர்களோடு நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி, நீங்கள் கடினமான சுபாவமுடையவராக இருந்தால், பேச்சு கடினம், உள்ளத்திலே கல் நெஞ்சம், கடினமான உள்ளம், பிடிவாதம், விட்டு கொடுக்காத மனப்பான்மை, எதையும் யாரையும் மதிக்காத உரத்த உள்ளமுடையவராக நீங்கள் இருந்தால், லன் ஃபவ்வு மின் ஹவுலிக், இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள், ஓடி இருப்பார்கள். இவர்கள் இவ்வளவு ஈர்க்கப்பட்டு காந்தத்தை போன்று இவர்களை நீங்கள் ஈர்த்து ஒட்ட வைத்துக் கொண்டு இருப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், உங்களுடைய நளினமான பேச்சு, அன்பான அரவணைப்பு, உங்களுடைய இரக்க சுபாவம், மிருதுவான நடத்தை, பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அணுகுகின்ற அணுகுமுறை, இதுதான் இந்த மடமையிலே ஊறி கிடக்குகின்ற இவர்களை ஈர்த்து நிற்குகின்ற காந்த சக்தி என்பதை இந்த வசனம் எனக்கு உணர்த்துகிறது. சஹாபாக்களுடைய விடயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், நீங்கள் கடினமாக இருந்தால் உங்களுக்கு வஹி வரட்டும், நீங்கள் நபியாக இருக்கட்டும், சய்யிதுல் முர்சலீனாக இருங்கள், ஹாத்தமுன் நபியாக இருங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் கடினமானவராக இருந்தால், கடினமான பேச்சு, உள்ளத்தை உடைக்குகின்ற விதத்திலே பேச்சு, உங்களுடைய நடவடிக்கைகள் வெறும் பிடிவாத கடின போக்குடையதாக இருந்தால் இவர்கள் விரண்டு ஓடி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடயத்திலே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்வதாக இருந்தால், நானும் நீங்களும் இந்த மூளைக்கு சகோதரர்களே, எங்களுடைய கடின போக்கு இருக்குமேயானால் அதனால் எங்களோடு இருக்குகின்ற மனைவி எவ்வளவு அவதிப்படுவார். பிடிவாத போக்கும் கடின போக்கும் கடினமான வார்த்தைகளும் இருக்கும் என்றிருந்தால் எங்களோடு இருக்குகின்ற நண்பர்களும் பிள்ளைகளும் எவ்வளவு அவதிப்படுவார்கள். பிறரை விட்டு விடுவோம். உயர்ந்த பண்பாடு ஒரு முஸ்லிமுடைய ஆகப்பெரிய ஆயுதம் சகோதரர்களே. நாம் ஒவ்வொருவரும் எம்மிடத்தில் இருக்குகின்ற குறைகளை இனம் காண வேண்டும்.
பலவீனங்களை இனம் காண வேண்டும். என்னிடத்தில் இந்த தவறு இருக்குகிறது, இது தவறு என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை திருத்த முயற்சிக்க வேண்டும். தவறை ஒருவன் தவறு என்று உணராவிட்டால் அவன் திருந்த போவது கிடையாது. நோயை நோய் என்று அவன் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் வைத்தியம் செய்ய போவது கிடையாது. முழு இஸ்லாமிய சிலபஸ், இஸ்லாம் என்பது ஒரு முழு வாழ்க்கை திட்டம். ஒரு முஸ்லிமுடைய முழுமையான வாழ்க்கைக்குரிய அந்த சிலபஸை நாங்கள் பாடங்களாக, சப்ஜெக்டுகளாக பிரிப்பதாக இருந்தால் 5 சப்ஜெக்டுகளாக பிரிக்கலாம். ஒன்று அல் ஈமானியாத், அல் இஅ்திகாதாத், கொள்கை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வை நம்புவது, மறுமையை நம்புவது, மலக்குகளை நம்புவது, சொர்க்கத்தை நரகத்தை நம்புவது, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது பாடம் இபாதாத், வணக்க வழிபாடுகள், உடலோடு சம்பந்தப்பட்டது. நோம்போ, தொழுகையோ, திலாவத்தோ, திக்ரோ, துஆவோ, ஹஜ்ஜோ, உம்ராவோ, இபாதாத் என்ற பகுதி. மூன்றாவது பாடம், மூன்றாவது சப்ஜெக்ட் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், விற்பதோ வாங்குவதோ, கூலிக்கு கொடுப்பதோ கூலிக்கு எடுப்பதோ, பார்ட்னர்ஷிப் பிசினஸோ, இவை எல்லாமே அதிலே அடங்கும். கடன் கொடுப்பதோ கடன் எடுப்பதோ, முஆமலாத், இது மூன்றாவது சப்ஜெக்ட். நாலாவது சப்ஜெக்ட் முஆஷரா, சமூகவியல், பொருளியல், சமூகவியல், சமூகத்தோடு, அதாவது குடும்பவியல். முஆஷரா என்று சொல்வது குடும்பவியல், மனைவியோடு, பிள்ளைகளோடு, சகோதரர்களோடு, உறவினர்களோடு, பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், யார் யாருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், யார் யார் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அது சப்ஜெக்ட் அல்ல, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள விஷயம். நான் என்னுடைய மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்னுடைய ஸ்டாஃபுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்னுடைய பாஸுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல. இன்று உலகிலே ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் என்ற பெயரிலே மனிதர்களை மூட்டிவிடப்படுகிறது. உங்களுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குகிறது, இந்த ரைட்ஸுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகளை தூண்டிவிடப்படுகிறது. 911 நீங்கள் பிரஸ் பண்ணுங்கள் போதும், நாங்கள் பெற்றோரை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். ஒருவருக்கு எதிராக ஒருவரை மூட்டிவிடப்படுகிறது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள். மனைவி எனக்கு அதை செய்வதற்கு முன்பாக நான் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்கள் இதை செய்யுங்கள், அவளிடமிருந்து வர வேண்டியது உள்ளத்திலிருந்து அது வரும். எனவே முஆஷரா மூணாவது சப்ஜெக்ட். நான்காவது பகுதி. ஐந்தாவது பகுதி அக்லாகியாத், பண்பாடியல். பிற மனிதர்களோடு எந்த உறவும் இல்லாத பிற முஸ்லிம்களோடோ அல்லது காபிர்களோடோ அல்லது அதைவிட ஒரு படி தாண்டி போய் மிருகங்களோடு, பறவைகளோடு, மீனினங்களோடு, உயிரினங்களோடு எவ்வாறு நான் நடந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய என்ன வழிகாட்டல் என்ன, கடமை என்ன. எனவே நான் ஏன் இதை 5 சப்ஜெக்டையும் நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் கொஞ்சம் அவதானியுங்கள். முழு இஸ்லாமிய சிலபஸும் இந்த 5 சப்ஜெக்டுகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், இதிலே சொன்ன முதல் 2 சப்ஜெக்ட் தான் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் எமக்கும் இடையிலே உள்ள உறவோடு சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை ரீதியானது உள்ளத்தோடு, இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்கவியல் என்பது உடலோடு. இது அல்லாத பிந்திய 3 சப்ஜெக்டுகளும் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுடைய விடயத்திலே சம்பந்தமானது. அடியார்களோடு நாங்கள் புலங்குகிறோமே, யாரோடு வாழுகிறோமோ, யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ, யாரோடு இரவை பகலை கழிக்குகிறோமோ, உள்ளூரிலே வெளியூரிலே பிரயாணத்திலே யாரோடு இருக்கிறோமோ அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிகாட்டல். எனவே சிலரை பொறுத்தவரையில் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் அவர்களை அடிக்க யாரும் இயலாது. அவருடைய தொழுகை என்ன, அவருடைய நோன்பு என்ன, அவருடைய நேர்ச்சி என்ன, அமல் என்ன என்றால் அவர் அதிலே முதலிடத்திலே இருப்பார். ஆனால் மறுபுறத்திலே அவருடைய நாவு சரியில்லை, அவருடைய குணங்கள் சரியில்லை, கொடுக்கல் வாங்கல் சீரில்லை என்றிருந்தால் நாளை மறுமையிலே எவரேஜ் இந்த 5 சப்ஜெக்டிலையும் எவரேஜ் என்ன எடுத்திருக்கிறார் அதான் பார்க்கப்படும். இபாதத்தில் அவர் 60 மார்க்ஸ்,
இஅ்திகாதாத், ஈமானியாத் 70 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். மற்ற 3லும் 0 என்றால் எவரேஜை பார்க்கும்போது அவர் மறுமையிலே தோற்று போய்விடுவார். எங்கே யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறாரோ இவருடைய அமல் இபாதத்துகள் எல்லாம் அங்கே தூக்கி கொடுக்கப்படும். அங்கிருக்கின்ற பாவச் சுமைகள் எல்லாம் இவர் மீது சுமத்தப்படும். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நல்ல குணம், நல்ல தன்மை, பேசுவதிலோ செயல்படுவதிலோ யாருக்கும் தொல்லை இல்லை, தொந்தரவு இல்லை. மறுபுறத்திலே இபாதாத்துடைய விடயத்திலே குறைபாடு, தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே குறைபாடு, குர்ஆன் ஓதுவதிலே குறைபாடு, zikr செய்வதிலே குறைபாடு. எனவே இஸ்லாம் என்பது ஒன் சைடு மார்க்கம் அல்ல, இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுகின்ற மார்க்கம் இஸ்லாம். இபாதத் அல்ல, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் குடும்ப வாழ்க்கையும் பண்பாடும் இஸ்லாமிய வழிகாட்டல் படி இருக்கும் என்றிருந்தால் அதுவும் இபாதத்தாக மாறக்கூடிய வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நட்பண்பு, நற்குணம், நன்னடத்தை என்பதில் இஸ்லாமிய பார்வையில் முதலிடத்தில் இருப்பது மிருதுவாக நடப்பது, நளின சுபாவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ஆயிஷ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க வ யுஅதி அலர் ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உனுஃப். ஆயிஷாவே, அல்லாஹ் மிருதுவானவன், அல்லாஹு தஆலா கடினமானவன் அல்ல, மிருதுவானவன். மிருதுவை விரும்புகிறான், நளினத்தை விரும்புகிறான். வயுஅதி அலர் ரிஃப்கி, நளினத்தின் மீது கொடுக்குகின்ற கொடைகளும் வெகுமதிகளும் கடினத்தின் மீது அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. ஒரு காரியத்தை நளினமாகவும் சாதிக்கலாம், கடினமாகவும் சாதிக்கலாம். தன்னுடைய மாணவர்களிடத்திலே கடின போக்கோடு நடந்த ஒரு விஷயத்தை செய்ய வைக்கலாம், அதை செய்வான், வெறுப்போடு செய்வான், அந்த நேரத்துக்கு மாத்திரம் செய்வான், பிறகு அதை விட்டு விடுவான். நளினமாக, இரக்கமாக, அரவணைப்போடு அதை சாதிக்கும் போது உள்ளத்திலிருந்து அதை செய்வான், என்றும் செய்வான், எப்போதும் செய்வான். மனைவியாக இருந்தாலும் அதுதான், பிள்ளைகளாக இருந்தாலும் அதுதான். எங்கும் எதையும் நளினமாகவும் இரக்கமாகவும் மிருதுவாகவும் சாதிக்குகின்றவன் தான் சாதனையாளன். கடினத்தையோ அதிகாரத்தையோ பலத்தையோ பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சாதிக்குகிறான் என்று சொன்னால் அது அந்த நேரத்துக்கு நடந்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமானதாக இருக்காது. எனவே வயுஅதி அலர் ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உனுஃப், கடினத்தின் மீது கொடுக்காத கொடைகளையும் வெகுமதிகளையும் நளினத்துக்கு அல்லாஹ் கொடுக்குகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே நளின போக்கு இது மிக விரும்பத்தக்கது, நிதானமான போக்கு வேண்டும். மார்க்க விவகாரங்களில் கூட தீவிரம், கடினம் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. மார்க்கத்தை மார்க்கம் சொல்லுகின்ற முறையிலே அணுகுங்கள். மார்க்கம் என்ற பேரிலே மார்க்கத்துக்கு அப்பால் பட்டு மார்க்கத்துடைய வழிகாட்டலுக்கு தள்ளி போய் அதற்கு வெளியே போய் மார்க்கத்தை அணுகாதீர்கள். புகாரியுடைய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபு காரிபு சத்திது வ காரிபு, நடுநிலையாக நடங்கள், நிதானமாக நடவுங்கள். தீன் கடினமானது அல்ல, குர்ஆனும் சுன்னாவும் சீராவும் மிருதுவானது, நளினமானது, தூர நோக்குடையது. அவசரம், ஆத்திரம், தீவிரம், கடினம் இது மார்க்கத்துடைய குர்ஆன் சுன்னாவுடைய அதனுடைய இயல்புக்கு மாற்றமானது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், லை யுஷாத்த தீன அஹதுன், மார்க்கத்திலே தீனிலே கடினத்தை மேற்கொள்கின்ற எவரும் இல்லா கலபகு, தோற்று போகாமல் இருப்பது கிடையாது. அவர் நிலைத்து நிற்க மாட்டார். அவருடைய கடினம் மார்க்கத்துக்கு அவருடைய கடினத்தால் அவர் ஈடு கொடுக்க முடியாது. ஏன்? குர்ஆனும் சுன்னாவும் சீராவும் நிதானமானது, தூர நோக்குடையது. என்னுடைய வேகம், என்னுடைய கடினம், என்னுடைய தீவிரம்
மார்க்கத்தோடு தாக்கு பிடிக்காது. ஏன்? அது நிதானமானது. நிதானமான தூர நோக்குடைய மிருதுவான மார்க்கத்தை நான் கடினமாக அணுக போனால் சில நாட்களுக்கு, வாரங்களுக்கு, மாதங்களுக்கு, மிஞ்சி போனால் சில வருடங்களுக்கு என்னுடைய வேகமும் சத்தமும் உயர்ந்திருக்கும். அதற்கு பிறகு ஓய்ந்து விடுவேன். அவர் ஓய்ந்து போய் விடுவார், களைத்து போய் விடுவார். களைத்து போய் நின்று, ஓஹோ, நான் எங்கோ இருந்து கொண்டு சத்தம் போடுகிறேன், மார்க்கம் எங்கோ இருக்குகிறது, நான் மார்க்கத்துக்கு வெளியிருந்து கத்துகிறேன் என்பதை புரிந்து கூச்சத்தால் வெட்கத்தால் அமைதி அடைந்து விடுவார். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விடயத்திலும் நிதானத்தையும் மிருதுவையும் நளினத்தையும் வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை அணுகுவதிலும், மார்க்கத்தை சொல்வதிலும், மார்க்கத்தை ஒரு இடத்திலே செயல்படுத்துவதிலும், மார்க்கத்தை இன்னொருவருக்கு உண்டாக்குவதிலும் நிதானம், நளினம், மிருது, இரக்கம், அன்பு, பாசம் இவற்றை மையமாக வைத்து அதன் மூலமாக அந்த ரூட்டிலே மார்க்கத்தை எடுத்து செல்லுங்கள் என்று வழிகாட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நளின பண்பு எங்களுக்கு தேவை. இது மிக ஒரு முக்கியமான விடயம். வெறும் நான் பேசிவிட்டு, வார்த்தையால் பேசிவிட்டு, நீங்கள் காதால் கேட்டுவிட்டு விடுகின்ற ஒன்று அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அது மனைவியோடு பழகுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை நடந்து விட்டது, ஒரு தவறு நடந்து விட்டது, அதை எப்படி அணுகுவது? பள்ளியிலே வந்து பாலா அராபியுன் ஃபீ மஸ்ஜிதின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கிராமவாசி வந்து, நாகரீகம் தெரியாத ஒரு மனிதர் வந்து பள்ளியிலே நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார். திருமிதி, அபூதாவுத், நசாயி போன்ற சுனன்களில், ஹதீஸுடைய கிரந்தங்களில் பதிவாகி இருக்குகின்ற நிகழ்வு. எங்கே சிறுநீர் கழிக்கிறார்? பள்ளியிலே. சற்று உள்ளத்துக்கு எடுத்து யோசித்து பாருங்கள். நின்று கொண்டு பள்ளியிலே சிறுநீர் கழிக்கிறார். ஈமானிலே பலவீனமான எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சியை, இந்த காட்சியை சகிக்க முடியாது. சஹாபாக்கள், பள்ளியின் கண்ணியமும் மகத்துவமும் தூய்மையும் அவர்களுடைய உள்ளங்களிலே நிறைந்திருந்த அந்த சஹாபாக்கள் வேகப்பட்டு கடினப்பட்டு அவரை தடுக்க முற்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நிதானமாக, இருங்கள், யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம், உட்காருங்கள். நீங்கள் இப்போது அவர் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். நீங்கள் அவரை அதட்டினீர்கள் என்றால், அச்சுறுத்தினீர்கள் என்றால் அவர் அங்கும் இங்கும் ஓடுவார், முழு பள்ளியும் சிறுநீராகிவிடும். உட்காருங்கள். அவரை நிதானமாக அவருடைய காரியத்தை செய்ய விடுங்கள். எவ்வளவு பெரும் பொறுமை வேண்டும் சகோதரர்களே! சிறுநீர் கழிக்குகிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். கழிக்கட்டும், அமைதியாக இருங்கள். சுப்ஹானல்லாஹ். சிறுநீர் கழித்து முடிக்குகிறார். அவரை அடிக்க பார்த்த அல்லது தடுக்க பார்த்த, அதட்ட பார்த்த சஹாபாக்களில் சிலரை கூப்பிட்டு வாருங்கள். ஒரு வாளி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாருங்கள், தண்ணீரை ஊற்றி சுத்தப்படுத்துங்கள். அவர்களிடம் வேலை வாங்குகிறார்கள். வேலை செய்யுங்கள், சுத்தப்படுத்துங்கள். முடிந்து விட்டது, அவ்வளவுதான், காரியம் முடிந்து விட்டது. அவரை ஒரு ஓரமாக கூட்டிக் கொண்டு சென்று, இன்னமா புனியத் ஹாதிஹில் மஸாஜிது லிذிக்ரில்லாஹ், இந்த பள்ளிவாசல் தொழுகைக்காக, துஆ செய்வதற்காக, zikr செய்வதற்காக, அமல் இபாதத் செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு இடம் என்று மிக நிதானமாக பண்பாடாக அவருக்கு உணர்த்துகிறார்கள். எவ்வளவு அவர்களுடைய உள்ளத்திலே நிதானம் இருந்திருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருந்திருக்க வேண்டும். ஒரு தவறை எப்படி அணுக வேண்டும், தவறுகளை மறைக்க சொல்லுகிறது இஸ்லாம். இன்றைய பத்திரிகைகளும், இன்றைய ரேடியோக்களும், இன்றைய நியூஸ்களும் எங்கேயாவது ஒரு மூலையிலே நடக்குகின்ற தவறுகளை முழு உலகத்துக்கும் அம்பலப்படுத்தி, சமூகத்திலே அவன் எவ்வளவு கௌரவமான மரியாதைக்குரியவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய மானத்தையும் மரியாதையும் குலைத்து பங்குப்படுத்தி, அதை உலகமெல்லாம் பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்துகின்ற செயல்களை தான் நாகரிகம் என்றும் மீடியா என்றும் இன்று உலகம் தெரிந்திருக்கிறது. இதற்கு படிப்பு, இதற்கு ஆய்வு, இதற்கு டிகிரி. இஸ்லாம் சொல்லுகின்ற பண்பாடு, இஸ்லாம் சொல்லுகின்ற மீடியா
குறைகளை மறையுங்கள், மான மரியாதையை மதியுங்கள். கண்ணியமான அன்பான நல்லடியார்களே, உண்மைகள் பரத்தப்பட்டாலும் பரவாயில்லை, பொய்களும் இட்டுக்கட்டுகளும் என்று அதை நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம், காசு கொடுத்து படிக்குகிறோம். உலகத்தில் நடக்குகின்ற மூளை முடுக்குகளிலே, கிராமங்களிலே நடக்குகின்ற தவறுகள் எல்லாம் அம்பலப்படுத்தப்படுகிறது. மான மரியாதைகளுக்கு எந்த விலையும் இல்லை, மதிப்பும் இல்லை. யாருடைய மானமோ மரியாதையோ செய்து கிடைத்தால் போதும், அவ்வளவுதான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் சொல்லுகின்ற பண்பாடுகளில் மிக உயர்ந்த அடுத்த இரண்டாவது விடயம், பிறருடைய உணர்வுகளை மதியுங்கள், பிறருடைய உணர்வுகளை புரியுங்கள். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், எனக்கும் உங்களுக்கும் இது இஸ்லாம் வழிகாட்டுகிறது. பிறருடைய உணர்வுகள், அவனுக்கென்ற ஒரு மரியாதை உண்டு. அவன் ஒரு நாட்டாமை, ஒரு கூலி வேலை செய்கின்ற மனிதனாக இருக்கலாம், அவருக்கென்ற மனித மரியாதை ஒன்று உண்டு, அவருக்கென்ற ஒரு கௌரவம் உண்டு. பிறருடைய உணர்வுகளை புரிந்து மதித்து நடங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. பள்ளிவாசலுக்கு வருகிறோமே, புகாரியுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரத்தில் முன்தினா ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா ஃபஇன்னல் மலாயிகா தத்தஅஸ்ஸா மிம்மா யத்தஅஸ்ஸா மின்ஹுல் இன்சு வல் ஜின். யார் இந்த நாற்றமான மரத்தினுடைய இந்த வெள்ளை பூண்டு, வெங்காயம் இவற்றை பச்சையாக சாப்பிடுகிறீர்களோ, பள்ளிவாசலுக்கு நெருங்கவும் வேண்டாம். பள்ளிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வலியுறுத்துகின்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? வெள்ளை பூண்டு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்ட உடனே வாயிலிருந்து துருவாடை வரும், நாற்றம் வரும். எனவே பள்ளிவாசலுக்கு நெருங்கவும் வேண்டாம். நீங்கள் வந்து பள்ளியிலே சப்பிலே நிற்பீர், பக்கத்திலே இருப்பவருக்கு வெள்ளை பூண்டு வாடை, வெங்காய வாசம் அவருக்கு தொல்லையை உண்டாக்கும், பிறருக்கு அது கஷ்டத்தை உண்டாக்கும். நீங்கள் பள்ளிக்கு வருகின்ற இந்த நன்மைகளை இழந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, பிறருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். வெள்ளை பூண்டு வெங்காயம் என்பது ஒரு துருவாடையான ஒரு பொருள் அல்ல. எங்களுடைய பார்வையில், எங்களுடைய நடைமுறையிலே, சமூக பார்வையிலே அது அவ்வளவு நாற்றமோ வீச்சமோ உடையதோ அல்ல. அதற்கே இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அதைவிட கடினமான நாற்றமும் துருவாடையும் வரக்கூடிய எத்தனையோ பழங்கள் இன்று எங்களுடைய நடைமுறையில் இருக்குகிறது. சில பழங்கள் சாப்பிட்டால் அது சீக்கிரமாக ஜீரணமாகாது, அது ஏப்பத்தை உண்டாக்கும், வாசத்தை வெளிப்படுத்தும். அப்படியான பழங்களை சாப்பிட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், பிறருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், பிறருக்கு நோவினை கொடுக்க வேண்டாம், பிறருடைய உணர்வுகளை மதித்து நடவுங்கள். ஒருவர் ஜும்மாவுக்கு பள்ளியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தாமதமாக வருகிறார், புகாரியிலே வருகிறது. வந்து எல்லோரையும் மிதித்துக் கொண்டு தள்ளிக்கொண்டு அவர் முன்னோக்கி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே குத்துபாவை நிறுத்திவிட்டு, ஆனைத வ ஆதைத இஜ்லிஸ், உட்காரும், அங்கேயே அமர்ந்து கொள்ளும், ஆதைத, நீர் பிறருக்கு தொல்லை கொடுத்து விட்டீர் என்று சொல்கிறார்கள். அவர் கவனமாக குத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கிறார். திடீரென்று பின்னால் வந்து ஒருவர் காலினால் காலை தூக்கி தலைக்கு மேலே போடுகிறார், காலை தூக்கி அவருடைய துணிக்கு மேலே போடுகிறார், அவருடைய தோளிலே கால்படுகிறது. இவர் யார் என்று பார்க்குகிறார், கோபப்படுகிறார், ஆத்திரப்படுகிறார். இவருடைய முழு கவனமும் எங்கோ சிதறி விடுகிறது. முழு கவனத்தோடு குத்துபாவை கேட்டுக் கொண்டிருந்தார், அவருடைய கவனம் எங்கேயோ திசை திருப்பப்படுகிறது. பிந்தி வந்தது மாத்திரமில்லாமல் பிறருக்கு தொல்லை வேறு கொடுக்கிறீரா, உட்கார்ந்து கொள்ளும் என்று குத்துபாவை நிறுத்திவிட்டு சொல்கிறார். ஆனால் மார்க்கத்திலே முன்னால் இடம் இருக்கும் போது, அதுவும் புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, மன் வஜத ஃபுர்ஜத்தன், காலியான இடம், முன்னால் வருபவர்களுடைய கடமை இடத்தை காலியாக இல்லாமல் நிரப்பி உட்காருவது. பின்னால் வருபவர்களுக்கு இடமளித்து முன்னால் உள்ள இடங்களை மறைத்துக் கொள்ளாமல், முன்னால் இடம் இருக்க நாம் அவற்றை நிரப்பாமல் மறைத்து உட்கார்ந்து இருப்பது கூட
ஷரியாவுடைய பார்வையில் அது பிறருக்கு வரவிடுகிறீர்களும் அல்ல, நீங்கள் முன்னே சென்று அந்த காலியான இடத்தில் உட்காருகிறீர்களும் அல்ல, பிறருக்கு வரவிடுவதும் அல்ல, நீங்கள் குறுக்கே வழியை மறைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் இந்த சின்ன விடயங்கள் கூட வழிகாட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், நான் இங்கே சட்டம் சொல்லவில்லை, நான் சொல்வது இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு பிறருடைய உணர்வுகளை மதிக்குகிறது, பிறர் நலம் பேண சொல்கிறது. குர்ஆனிலே எந்த அளவு தூரத்துக்கு இந்த பிறர் நலம் பேணுதல், பிறருடைய உணர்வுகளை மதித்தல் என்ற தலைப்பை எடுத்து ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு அம்சமாக ஷரியாவுடைய விடயங்களை நாங்கள் தொடுவோம் என்று சொன்னால், ஒவ்வொரு பகுதியிலும் ஷரியத் அதற்கான வழிகாட்டல்களை எங்களுக்கு செய்திருக்கு. விருந்துக்கு செல்கிறோமே, சாப்பிடுவதற்காக கல்யாண விருந்தோ அல்லது ஏதோ எங்களுக்கு ஒரு விருந்துக்கு ஒருவர் அழைக்குகிறார். இரவு நேரங்களில் விருந்துக்கு செல்லும் போது குர்ஆன் சொல்லுகிறது, ஃபைதா தஅய்தும் ஃபந்தஷிரு, நீங்கள் போய் சாப்பிட்டு விட்டால் கலைந்து சென்று விடுங்கள். போனது சாப்பிடுவதற்கு, சாப்பிட்டு விட்டீர்களா, சாப்பாடு கிடைத்து விட்டதா, கலைந்து பந்தஷிரு, கலைந்து சென்று விடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஏன் இதை சொல்கிறது? பிறருடைய உணர்வுகளை பேணி நடங்கள். நீங்கள் சாப்பிட்ட பிறகு இன்னும் எத்தனையோ பேர் சாப்பிட வேண்டியிருக்கும், அடுத்தவர்களுக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் சாப்பாட்டிலே உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்கிலே அரட்டை அடித்துக் கொண்டு கதைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு நேரங்களை கழிக்க வேண்டாம். சாப்பிட்ட பிறகு கோப்பியை ஊத்துங்கள், பிளேன்டி ஊத்துங்கள் என்று கதிரையிலே உட்கார்ந்து அரட்டடிக்க ஆரம்பித்து விட வேண்டாம். வீட்டுக்காரர்களுக்கு பல தேவைகள் இருக்கும். நீங்கள் போன பிறகுதான் அவர்கள் சுதந்திரமாக வீட்டிலே செயல்பட முடியும். அவர்கள் உண்ண வேண்டி இருக்கும். அவர்கள் நேரத்தோடு உறங்குகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். காலையிலே தஹஜ்ஜுத் தொழுகின்றவர்களாக இருப்பார்கள். பகல் முழுக்க களைப்பிலே உள்ளவர்களாக இருப்பார்கள். முழு நாளும் விருந்துடைய ஏற்பாட்டிலே ஈடுபட்டு ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது, களைத்து போய் இருக்கலாம். இவர்கள் போக மாட்டார்களா கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு என்று உள்ளத்தால் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஃபைதா தஅய்தும் ஃபந்தஷிரு, காலையிலே அவர் நேரத்தோடு எழுந்து எங்காவது தூர பிரயாணம் போகுகின்றவராக இருக்கலாம், அவருடைய ஹஜ்ஜு பயணம் இருக்கலாம், உம்ராவுடைய பயணம் இருக்கலாம், அவருடைய பேக்குகளை சரி பண்ண வேண்டியிருக்கும், பிரயாண ஏற்பாடுகளை சரி செய்ய வேண்டியிருக்கும், பிரயாணத்துக்கு முந்தைய ஓய்வெடுத்துக் கொள்ள அவர் தேவை உள்ளவராக இருப்பார். காலையிலே பிள்ளைகளை நேரத்தோடு எழுந்து ஸ்கூல்களுக்கு அனுப்ப வேண்டிய, ஆபீஸுக்கு போக வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் உணராமல் புரியாமல் சாப்பிட்டு விட்டு அரட்டை அடித்துக் கொண்டு கதைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். தொழுகை எத்தனை ரக்காத் என்று தெளிவுபடுத்தாத குர்ஆன், லுகர் 4 ரக்காத் என்று குர்ஆனிலே சொல்லப்படவில்லை, அஸர் 4 ரக்காத் என்று குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. இபாதத்துடைய வணக்க வழிபாடுகளுடைய விடயத்திலே சைக்கிணையாக சொல்லுகின்ற அல் குர்ஆன் பண்பாடியல், குணம், நற்குணம், கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு தூரத்துக்கு அது விரிவுபடுத்துகிறது, துறந்து பேசுகிறது, மனம் திறந்து கலைக்குகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சிறந்த ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக நாம் வாழ, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ இஸ்லாம் சொல்லுகின்ற விடயத்தில் 2 விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று நளினம், இரண்டாவது பிறருடைய நலம் பேணுதல், பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல், பிறருடைய உணர்வுகளை மதித்து நடத்தல், யாருக்கும் நோவினை உண்டாகக்கூடிய விதத்திலே, மனம் வேதனைப்படக்கூடிய விதத்திலே நாம் நடக்கக்கூடாது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, புகாரியுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் என்றால் யாரு, யாரை முஸ்லிம் என்று சொல்ல தகுதியானவர் யார்? முஸ்லிம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய பேச்சினாலோ செயலினாலோ பிறர்கள் நோவினை பெறாமல் வேதனை அடையாமல் சலாமத்தாக இருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லிம் என்று சொல்ல தகுதியானவர். அவர் பிறருக்கு நோவினை செய்கிறாரா, அவர் முஸ்லிம் என்று இனம் காட்டப்படுவதற்கு தகுதி இல்லாதவர். ஏமாத்துகிறான், துரோகம் செய்கிறான், வஞ்சகம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான். யாருக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய வேலை நடந்தால் போதும் என்ற உணர்வு, சுயநலம் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் எப்போதும் சமூக பற்றும் பிறர் நலம் பேணுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும்.
எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த இரண்டு பண்புகளும் மிக முக்கியமானது. ஷரியத் மிக வலியுறுத்துகிறது. இது மேடையிலே மிம்பரிலே உள்ள விஷயம் அல்ல, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயம். இது முஸ்லிம்களோடு மற்றமல்ல, அந்நியர்களோடு, பிறர் அந்நிய மதத்தவர்களோடு கூட இஸ்லாம் எங்களை மிக முன்மாதிரியாக நடக்க சொல்கிறது, மிக எடுத்துக்காட்டானவர்களாக நடக்க சொல்கிறது. அந்நியர்கள் எண்ணிக்கையில் மிகையாக உள்ள ஒரு நாட்டிலே நாம் வாழ்கிறோம். அந்நிய நாட்டிலே நாம் வாழுகிறோம் என்று நாம் சொல்லக்கூடாது. இது அந்நிய நாடு என்றால் எங்களுடைய நாடு அல்ல. அந்நியருடைய நாட்டிலே நாம் புகுந்திருக்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும். இது எம்முடைய நாடு, எமக்கும் சொந்தமான நாடு. சிறுபான்மை என்றும் சொல்லக்கூடாது. முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கும் சிறுபான்மை கிடையாது. முஸ்லிம்களை உலகத்தின் எந்த போர்டரும் எந்த எல்லையும் பிரிக்க முடியாது. முழு உலகத்திலும் உள்ள முஸ்லிம்கள் ஒரே சமூகம், ஒரே உம்மா, ஒரே சமூகம். எனவே உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கும் சிறுபான்மை கிடையாது. எண்ணிக்கையில் பிறர் எங்களை விட அதிகமாக இருக்குகிறார்கள். அப்படியான ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் செயல் ரீதியாக தாவா செய்வதனுடைய மகத்துவத்தை, கடமையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்கள் இஸ்லாத்தின் பக்கம் தாவாவாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களா நல்லவர்கள், வியாபாரம் செய்வதா முஸ்லிம்களோடு வியாபாரம் செய்யுங்கள். ஏமாற்ற மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள், அளவை நிறுவையில் மோசடி செய்ய மாட்டார்கள். இதுதான் என்னுடைய உங்களுடைய அடையாளம். வரலாறு நெடுகிலும் முஸ்லிம்கள் தன்னுடைய பண்பாட்டினால், உயர்ந்த குணத்தினால், நன்னடத்தையினால் அவர்கள் தனித்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஒரு படித்தவன் நினைக்க வேண்டும், எனக்கு ஜாப் தேவை, யாராவது ஒரு முஸ்லிம் பொஸ் இடத்தில் எனக்கு ஜாப் கிடைக்குமா? முஸ்லிம்கள் நல்லவர்கள். ஒரு முதலாளி நினைக்க வேண்டும், எனக்கு ஸ்டாஃப் தேவை, முஸ்லிமான ஸ்டாஃப்கள் எனக்கு கிடைக்க மாட்டார்களா? முஸ்லிமான ஸ்டாஃப்கள் அவர்கள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், நம்பிக்கையானவர்கள், பொருளிலே மோசடி செய்ய மாட்டார்கள், நேரத்திலே டைமிலே களவு செய்ய மாட்டார்கள், அவர்கள் நல்லவர்கள். எனக்கு முஸ்லிமான ஸ்டாஃப் கிடைக்க கூடாதா? முஸ்லிம்கள் என்னுடைய கடையிலே, ஃபேக்டரியிலே, கம்பெனியிலே, ஆபீஸிலே வேலை செய்வது எனக்கு பெரும் அது சிறப்பு, பரக்கத் என்று அவன் நினைக்க வேண்டும். இறைவனுடைய தொடர்பு ஒரு புறத்திலே சீராக இருக்க வேண்டும். அடியார்களுடைய உறவு பண்பாடு ரீதியாக சீர்படுத்தப்பட வேண்டும். எனவே நாங்கள் அடுத்தவர்களுக்கு, பிற மத சகோதரர்களுக்கு உதவுகின்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். எனக்கு எங்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குகிறதா, நான் முஸ்லிம் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவனுக்கு ஒரு உதவி செய்வதற்கு. ஒரு பஸ்ஸிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், நீங்கள் முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு இருக்கிறீர்கள். ஒரு கஷ்டத்தோடு ஒரு மனிதர், ஒரு வயோதிபர் அல்லது ஆணோ பெண்ணோ வருகிறார், நீங்கள் எழுந்து உடனே உட்காருங்கள் என்று நான் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எதற்காக? இஸ்லாம் நல்ல ஒரு மார்க்கம், முஸ்லிம்கள் நல்லவர்கள் என்று எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ற நோக்கோடு நாங்கள் செய்யும் போது அது இஸ்லாத்துக்கு செய்கின்ற தர்மம். நீங்கள் இஸ்லாத்துக்கு நீங்கள் கொடுக்கின்ற கொடை. ஒரு ரோட்டிலே வாகனத்திலே செல்கிறீர்கள், ஒரு பிற மத சகோதரர் அவருடைய வாகனத்திலே டயர் பஞ்சர் ஆகி அல்லது ஏதோ அவருடைய வாகனம் உடைந்து நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் வாகனத்தை நிறுத்தி என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது சிரமமா? இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும். ஹெல்ப் பண்ணுவதோ பண்ணாமல் இருப்பது இரண்டாவது விடயம். இந்த வார்த்தை இது பெரிய தாவா. நாங்கள் ரோட்டிலே செய்கின்ற உதவி அந்த ஆபீசரை, அந்த முதலாளியை நாளை நாங்கள் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் அவனை வாய் திறந்து பேச வைக்கும். எங்காவது ஒரு மீட்டிங் நடக்கும் போது, யாராவது முஸ்லிம்களை எதிர்த்து பேசும் போது ரோட்டிலே நீங்கள் செய்த உதவி அவனுடைய வாயை திறக்க வைக்கும். அவன் சொல்லுவான், நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், முஸ்லிம்களை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய அண்டை வீட்டிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன், என்னுடைய ஸ்டாஃப்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் நல்லவர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்று நானும் நீங்களும் போக முடியாத இடத்திலே அவன் இஸ்லாத்தை பற்றி அவனை பேச வைக்கும். எனவே அன்பான நல்லடியார்களே, முஸ்லிம்கள் எங்கும் பண்பாடு ரீதியாக அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிளாஸிலே, ஒரு ஆபீஸிலே
10 ஸ்டாஃப் இருக்கிறார்கள், ஒரு கிளாஸ்ல 40 மாணவர்கள் இருக்கிறார்கள், 5 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 5 முஸ்லிம்கள் மாணவர்களும் மற்ற 35 மாணவர்களை விட படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் மரியாதையாக ஆசிரியர்களோடு நடப்பதிலும் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆசிரியர் யோசிப்பான், இந்த 5 மாணவர்கள் இவ்வளவு மரியாதையாக நடக்கிறார்கள், எவ்வளவு பண்பாடாக பேசுகிறார்கள், சண்டை பிடித்துக் கொள்வது கிடையாது, விட்டுக் கொடுக்கிறார்கள், படிப்பில் கவனமாக இருக்கிறார்கள், நல்ல படிக்குகிறார்கள், நல்ல மரியாதையாக பேசுகிறார்கள். ஏன் இது இலங்கை நாட்டிலே இருப்பதனால் இப்படி செய்கிறார்களா? இல்லை, மற்றவர்களும் இலங்கை நாட்டிலே தான் இருக்கிறார்கள். அப்படியானால் ஏதாவது ஒரு தனித்துவம் இவர்களிடத்தில் இருக்கிறது. என்ன? இவர்கள் முஸ்லீம்கள். இஸ்லாம் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்க்குகிறது, நல்ல பண்பாட்டை போதிக்குகிறது என்பதை அவன் உள்ளத்திலே விளங்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வகையிலே நாம் ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக வாழ அல்லாஹ் எமக்கு கிருபை செய்ய வேண்டும். இன்றைய குத்துபாவுடைய சுருக்கம், நாம் ஒவ்வொருவரும் ஒரு பண்பாடு ரீதியான ஒரு முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அதற்கு முதலாவது எங்களிடத்திலே நளின சுபாவம், இரக்க சுபாவம் இருக்க வேண்டும். மனைவியோடாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடாக இருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, நிதானமாக பொறுமையாக நாம் எதையும் அணுக வேண்டும். இரண்டாவது, பிறருடைய உணர்வுகளை, பிறருடைய மரியாதையை, பிறருடைய மானத்தை நாம் பேணி புரிந்து மதித்து நடக்க வேண்டும். மூன்றாவது, அந்நிய மதத்தவர்களோடு மிக பண்பாடாக, மிக நாகரிகமாக, மிக நன்னடத்தையோடு நாங்கள் நடந்து செயல் ரீதியாக இஸ்லாத்தை பிறருக்கு தாவா செய்ய வேண்டும். இந்த விடயத்தை நான் மிம்பரிலே இருந்து சொல்லிவிடுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் மைதானத்திலே, இத ஃபீல்டுல, இத பிராக்டிக்கலாக இந்த விடயங்களை செயல்படுத்துகின்ற சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ளவர்கள் நீங்கள் தான். நீங்கள் பஸ்ஸிலோ, ட்ரெயினிலோ, ஆபீஸிலோ, ஸ்கூலிலோ அல்லது உங்களுடைய அண்டை வீடுகளிலே இருக்குகின்ற காவிர்களோடு நீங்கள் நன்னடத்தையோடு நடந்து இஸ்லாத்தை பற்றிய ஒரு செயல் ரீதியான, பண்பாடு ரீதியான தாவா செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை உண்மையான சத்திய முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பானாக. எங்களிடத்தில் நல்ல பண்பாடுகளை தந்தருவானாக. அல்லாஹ்வோடு உள்ள உறவை சீர்படுத்தி நேரிய பண்பாடுள்ள, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுள்ள இறை விசுவாசிகளாக எங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் இன்று கொத்துபாவை துவங்கும் போது நான் எண்ணி பார்த்ததில் 22 பேர்கள் தான் அங்கே இருந்தார்கள். ஒரு கவலையான செய்தி. வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் கொத்துபா கேட்கிறோம். கொஞ்சம் நேர காலத்தோடு நாங்கள் ஆயத்தம். இன்று வெள்ளிக்கிழமை, இன்று நான் நேரத்தோடு பள்ளிக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மனதில் எடுக்க வேண்டும். இங்கே நான் கொத்துபாவை ஆரம்பிக்கும் போது இங்கே மதரசா மாணவர்கள், இங்கே உஸ்தாதுமார்கள், என்னுடைய பார்வையில் இவர்கள் போக நான் அவதானித்தேன், ஒரு 20-22 பேர்கள் தான் இருந்தார்கள். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் நீலகாரத்தோடு நாங்கள் உலகத்துடைய விடயங்களில் மண்டி அடித்துக் கொண்டு முன்னுக்கு போய் பார்க்கிறோம். முன்னுக்கு போக வேண்டும் என்று முதலிலே நான் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மார்க்க விடயங்களில், வீணுடைய விடயங்களில் நாங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டும். நாங்கள் நேர காலத்தோடு ஆயத்தமாகி ஜும்மாவை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை நான் இந்த வாழ்க்கையில் எடுத்து நான் நடக்க வேண்டும் என்று இருந்தால், ஒவ்வொரு வாரமும் நான் கொஞ்சம் என்னையை பாலிஷ் பண்ண வேண்டும். ஒவ்வொரு வாரமுடைய கொத்துபாவிலே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வீட்டிலே போய் டிஸ்கஸ் பண்ண வேண்டும், மனைவியோடு சொல்ல வேண்டும். இன்று இதை சொன்னார்கள், நாங்கள் இருவரும் இதை எடுத்து நடப்போம். இதற்கு பிறகு நான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவியாக இருங்கள், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளிடத்தில் இதை உண்டாக்குவோம் என்று ஒவ்வொரு வாரமும் ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து நடக்க முயற்சி செய்தால், சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏணிப்படியிலே மேலே ஏறுவது போன்று இஸ்லாத்திலே, தீனிலே, மார்க்கத்திலே ஏறிக்கொண்டு அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை